தமிழக மக்களுக்கு வணக்கம். தர்மத்தையும் நல்லொழுக்கத்தையும் யார் சொல்லித் தரணும்? பெற்றோர், ஆசிரியர், முதலமைச்சர், பிரதம மந்திரி. அதர்மத்தை யாரெல்லாம் சொல்லித் தருவாங்க? புரியுதா? தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன? அதர்மம் நமக்கு மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தர்மம் நீதி தராசு மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி இது சரியில்லை, தவறுன்னு சொல்லும். ஒவ்வொரு நாளுமே தவறு எழுந்துக்கிட்டே இருக்கும். அது அதர்மம். இந்த தர்மத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம செய்யணும். யாருமே தர்மத்தை காக்கலனாலும் நம்ம காக்கணும். தர்மம் காக்கிறதுனால இன்றைக்கி மழை பெய்யுது. காக்கவே இல்லைன்னா மழை பெய்யாது. தர்மம்னா பிச்சை போடுறது கிடையாது, நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறது. இந்தியாவிலேருந்து போர் தொடுக்கவே இல்லை. வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம போர் தொடுக்கவே இல்லை. 75 வருஷம் இந்தியாவுடைய நன்மை என்னென்னா, நம்ம யாரையுமே கண்ட்ரோல் பண்ணி அடிமை பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. இது தர்மம். நம்மளை 300 வருஷம் அடிமையாக வச்சுருந்தது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. அதர்மம். நம்மளுடைய பெண்களை நிர்வாணப்படுத்தி ரசித்து பார்த்தது அதர்மம். மார்பக வரி போட்டது அதர்மம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தர்மம் என்னென்னா, கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி நம்ம இந்தியாவில் சர்வரும் மேப்பும் பண்ணி பல லட்சம் கோடிகளுக்கான பிஸ்னஸை எடுத்து அதுலேருந்து லாபங்கள் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன் தான் கட்டுறான் அப்படின்றக்கூடிய தர்மத்தில் அவங்க செய்கிறாங்க. அது அவங்களுடைய தொழில் தர்மம். எது அதர்மம்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளங்களை நம்ம அவங்களுக்கு விற்றுட்டு நம்ம அமைதியாகவே எங்ககிட்ட சர்வர் கிடையாது, எங்ககிட்ட கூகுள் மேப் கிடையாது, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, எங்ககிட்ட உங்களை சண்டை போடுறதுக்கு பலம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியது அதர்மம். நான் சொல்கிறது உலக வர்த்தக ரீதியான தர்ம அதர்மங்கள். இது மட்டும்தானா? எல்லா விஷயங்களையும் தர்மம் அதர்மம் ஒளிஞ்சிருக்கு. என்னுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கவனிச்சுக்க பார்க்குறீங்க. பிள்ளைகள் பார்க்கட்டும், தர்மம் பற்றி தெரியாதவங்க பார்க்கட்டும், பிள்ளைங்க பசங்க பார்க்கட்டும். ஒரு நாள் நொடிச்சு உட்காருவான். அப்போ இந்த வீடியோ அவனுக்கு போய் சேரும். ஆமாம், தர்மவான் அப்படின்னா என்னென்னா நியாயம் காக்கிறவன். தமிழக நாட்டில் இருந்த எல்லா மன்னர்களும், பாண்டிய, சேர, சோழ எல்லா மன்னர்களும் தர்மம் காத்தாங்க. நம்மளுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, அதர்மமா எல்லாருக்கும் ஜாலியாக பண்ணுறதுக்கு ஒரு அரண்மனை இருந்துச்சுல்ல, என்ன சொல்லுவாங்களே, ஒரு நல்ல பேர், அது ஒரு ஃபுல்லாக ராணிகளாக இருப்பாங்களாம். அது இல்லை. மன்னர்கள் தெய்வத்தோடு பேசினாங்க. மன்னர்கள் தெய்வத்தோடு பேசினாங்கன்ற உண்மைகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. ஒரு வெள்ளைக்காரன் கேட்டான், இந்த யானை என்ன பண்ணும், ஏதோ பேசியிருக்கான், ரூடாக வார்த்தை விட்டுருக்கான். உள்ளேருந்து ஒரு வெள்ளை யானை நடந்து வந்தது வெளியே அப்படின்ட்டுருக்கு. ஞாபகம் இல்லை, நான் 2 வாட்டி போய்ட்டு வந்திருக்கேன். தமிழகத்துடைய தர்மத்தை மட்டும் கொச்சப்படுத்திட வேணாம். கண்ணகி ஆணையிட்டு மேலேருந்து தீப்புரலையும் கீழே விழுந்துச்சு, அழிச்சது, மதுரையே அழிச்சது. தர்மத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கி திரைப்படங்கள் சொல்லிக் கொடுக்குதானா, சொற்பமாக சொல்லி தருது. சிறைன்னு ஒரு படம் நல்ல அழகான ஒரு தர்மமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. எப்போவுமே ஒன்றே ஒன்று தான், மன்னன் தவறு செஞ்சான்னா மக்கள் தவறு செஞ்சுருவாங்க. மன்னன் நல்லொழுக்கத்தோடு இருக்கும்போது மக்கள் மன்னனை பின்பற்றுவாங்க. இதுதான் ஃபார்மேட். மன்னன் மாறுவேஷம் போட்டு மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறுகளை புரிஞ்சுட்டு பார்ப்பான். மறுநாள் காலையில் மேலே அரண்மனை மேலே உட்காந்து எல்லாத்தையும் சரி செய்வான். அப்படி வாழ்ந்தது நம்மளுடைய தமிழர் பண்பாடு. மாதம் மும்மாரி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு வளமும் வீணாக போகாது. மரம் நடுங்கன்னு சொல்லி நான் சொல்லும்போது உங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அதர்மம் என்ன சொல்லுது? அதெல்லாம் போய் குனிஞ்சு நிமிந்து பண்ணணும் கிடையாது. மரம் நடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கொச்சையாக இருக்கும், கையில் போய் மண்ணில் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கே மரம் கிடைக்கும் போய் தேடணும், தண்ணி எடுத்து ஊற்றணும். தர்மம் என்ன அப்படின்னா, அந்த மரத்தை பேணி காத்து வளர்த்து மக்களோட மக்களாக என்னுடைய பிள்ளையாக பார்க்கணுன்றது தர்மம். இதை புரிஞ்சவங்களுக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும், உயிராக பிடிக்கும். என்றைக்கு நீங்கள் உலக மக்களுடைய உண்மையான எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டே அன்றைக்கி மரம் வளர்க்கலான்னு தோண ஆரம்பிச்சிடும். எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம்னு ஒரு அதர்மத்தை நோக்கியே பயணிக்கும் போது மனிதனுக்கு கடைசியாக தேவைப்படுறது 60 வயசுக்கு மேலே தேவைப்படுறது மரம். அந்த மரத்தை நம்ம விதைச்சி நடணுன்றக்கூடிய எண்ணம் சொல்ல வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குன்னா, மேன்மையான தலைவர்கள்ட்ட இருக்குது. ஆமாம், மேன்மையான தலைவர்கள் எல்லாருமே இதை ஒரு 75 வருஷமாக தமிழ்நாடு முழுக்கவோ இந்தியா முழுக்க சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா இந்தியா செழிப்பான தேசமாக அமைஞ்சிருக்கும். ஆமாம், இதில் மாறுபடுச்சே கிடையாது.
தர்மம் என்னன்னா மரம் காத்தல் தர்மம், மனசில் ஈரம் காத்தல் தர்மம். நமக்கு மனசு உறுத்துன்னுவாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய க்ரைம் கேசஸ் பாருங்கள். இந்த க்ரைம் கேசஸில் நான் ப்ரூவன் க்ரைம் கேசஸ் எவ்வளவோ, நான் ரிஜிஸ்டர்டு க்ரைம் கேசஸ் எவ்வளவோ. போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், ஆனால் போனால் என் புருஷனை போய் தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு என்னை விலைக்கு வச்சுருவாங்க. என் புருஷன் குடிச்சிட்டு அடிக்கிறான், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா என்னை வீட்டோடு கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போயிட்டியா? இது அதர்மம். மனிதனுடைய மனம் என்னன்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டது. தர்மத்தோடு வாழ்ந்து நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்தோன்னா உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இல்லைங்க உயர்ந்தவர்லாம் கிடையாதுங்க, நான் எச்சையாகவே வாழ்கிறேன்னுவான் நிறைய பேர். அதர்மமானவே வாழ்கிறேன்னுவான். தர்மம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். போன ஆட்சிகளில் கையெடுத்து அடித்தானுங்க, ஏய் பட, ஏய் என்ன உன் மேலே, ஏய் தட. இந்த ஆட்சிகள்லாம் கவுந்துருச்சு. தர்மமாக அது. ஐயா உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவி பண்ணணும், உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை சரியாயிடுச்சான்னு 5 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி கேட்கணும். நாங்கள் அரசு துறையிலேருந்து பேசுகிறோம், இந்த பிரச்சனைக்காக வந்ததுங்க, சரியாயிடுச்சா? சார் நல்லாயிடுச்சு சார், ரொம்ப சந்தோஷம். இதுதான் தர்மம். தர்மம் காக்க தெரிலன்னா தர்மத்தை கற்றுக் கொடுக்க மன்னன் புது மன்னன் வருவான். நன்றி.